பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி சங்கமேகத்துல குஷி குஷியா இருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், நான் சங்கமேகத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். டபுள் குஷியா இருக்கேன். அப்பா இன்னைக்கு முரளியை வச்சு முரளிதரன் ஆகுங்க அப்படின்னு வரதானம் கொடுத்துருக்காரு. ஓகே சிஸ்டர், சரி முரளி வாசிக்கலாம் இன்னைக்கு. மக வாக்கியங்களை கேட்போம். மாதத்தோட முதல் நாள் இன்னைக்கு மே மாதத்தோட முதல் நாள் 2025 மே மாதம் 1ஆம் தேதி. காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தி பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். இங்கு எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் மிகவும் ஊக்கத்துடன் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பழைய உலகம் மறந்து போய்விடும். இங்க எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைகிறதுக்காக வந்திருக்கீங்க. இப்ப இங்க எல்லைக்குட்பட்ட எந்த விஷயமும் கிடையாது. இங்க ஊக்கத்தோடு தந்தையை நினைவு செய்தீங்க அப்படின்னா இந்த பழைய உலகம் மறந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கேக்குறாங்க, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அரைத்து சிந்தனை செய்து பக்குவப்படுத்த வேண்டும். நாம் ஆத்மாக்களாகவும் நாம் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகளாகவும் பரமாத்மா தந்தையாவார். பொழுது குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய மேலா சந்திப்பு நடந்து கொண்டுள்ளது. இந்த விஷயத்தை திரும்ப 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 அரைத்து 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 பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த அளவு ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகி கொண்டு செல்வீர்களோ அந்த அளவு தேக அபிமானம் நீங்கி கொண்டே போகும். நீங்க ஆத்மாக்கள் பரமாத்மா தந்தை கிட்ட எல்லையற்ற ஆஸ்தி அடைகிறதுக்காக வந்திருக்கீங்க. ஆத்மாக்களாகி நீங்க குழந்தைகள், பரமாத்மா தந்தை ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப குழந்தைகள் மற்றும் தந்தை, ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு மேலா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்த சிந்தனை செய்து அரைத்து அரைத்து பக்குவப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு ஆத்மா உணர்வு உடையவராக ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு தேக அபிமானம் நீங்கி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாடல். யார் தலைவனுடன் கூட இருக்கிறாரோ, ஓம் சாந்தி, நாம் பாபாவுடன் கூடவே அமர்ந்துள்ளோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா, அனைவருக்கும் தந்தை ஆவார். பாபா வந்து இருக்கிறார். தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கிறது என்ற கேள்வியை எழுவதில்லை. தந்தையிடமிருந்து கிடைப்பதே ஆஸ்தி ஆகும். இவர் அனைவருடைய எல்லையில்லாத தந்தை ஆவார். அவரிடமிருந்து எல்லையில்லாத சுகம், எல்லையில்லாத சொத்து கிடைக்கிறது. அது எல்லைக்குட்பட்ட சொத்து ஆகும். ஒருவரிடம் 1000, மற்றவரிடம் 5000 இருக்கும். ஒருவரிடம் 10 முதல் 20, 50 கோடி, 100 கோடி கூட இருக்கும். இப்பொழுது அவர்களோ அனைவரும் லௌகீக தந்தைகள் ஆவார்கள் மற்றும் எல்லைக்குட்பட்ட குழந்தைகள் ஆவார்கள். நாம் எல்லையில்லாத தந்தையிடம் எல்லையில்லாத ஆசையை பெறுவதற்காக வந்துள்ளோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அதாவது அவங்களாம் எல்லைக்குட்பட்ட தந்தைகள். அவங்க கிட்ட எல்லாம் பாருங்க, 10,000, 50,000, 1 கோடி, 100 கோடி கூட இருக்கலாம். ஆனா எல்லைக்குட்பட்ட தந்தைகளா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு பிறவிக்கான குறைந்த அளவுக்கான ஆசை தான் கிடைக்கும். ஆனா தந்தை பாருங்க எல்லையற்றவரா இருக்காரு. அப்ப எல்லையற்ற தந்தையிடம் வந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது இல்லையா உங்களுக்கு. 2500 வருஷம் கிடைக்குது, 21 பிறவிக்காக கிடைக்குது. அப்ப எல்லையற்ற ஆஸ்தி அடைகிறதுக்காக தந்தை முன்னாடி அமர்ந்திருக்கீங்க அப்படின்றது புரிஞ்சிருக்கீங்களா கேக்குறேன். சரிங்க. கேக்குறாங்க, உள்ளத்தில் விருப்பமோ இருக்கும் தானே. பள்ளிக்கூடத்தை தவிர வேறு சத்சங்கம் ஆகியவற்றில் எந்த ஒரு விருப்பமும் இருப்பதில்லை. அமைதி வேண்டும் என்பார்கள், அதுவோ கிடைக்க முடியாது. நாம் அதாவது புது உலகிற்கு அதிபதி ஆவதற்காக வந்துள்ளோம் என்பதை இங்கு குழந்தைகளாக நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இல்லை என்றால் இங்கு ஏன் வர வேண்டும்? குழந்தைகள் எவ்வளவு விருத்தி அடைந்து கொண்டே போகிறார்கள். பாபா, நாங்களோ உலகிற்கு அதிபதியாக வந்துள்ளோம், நிலைக்குட்பட்ட எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது என்று கூறுகிறீர்கள். எல்லைக்குட்பட்ட விஷயம் என்ன மறுபடியும் சொல்றாரு. பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து எல்லையில்லாத சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவதற்காக வந்துள்ளோம். கல்ப கல்பமாக நாங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம். பிறகு மாயை என்ற பூனை பறித்து விடுகிறது.
எனவேதான் இதற்கு வெற்றி தோல்வியின் விளையாட்டு என்று கூட கூறப்படுகிறது. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், குழந்தைகளும் வரிசை கிரமமாக புரிந்துள்ளார்கள். இவர் ஒன்றும் சாது சன்னியாசி அல்ல. நீங்கள் எந்த மாதிரி துணி அணிந்துள்ளீர்களோ அதே போலத்தான் இவரும் அணிந்துள்ளார். இவரோ பாபா தந்தை ஆவார் அல்லவா? நீங்கள் யாரிடம் செல்கிறீர்கள் என்று யாராவது கேட்டார்கள் என்றால் நாங்கள் பாப் தாதாவிடம் செல்கிறோம் என்று கூறுவீர்கள். இதுவோ குடும்பம், ஃபேமிலி ஆகும். எதற்கு செல்கிறீர்கள், என்ன பெறுவதற்காக செல்கிறீர்கள் என்று வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு அப்படின்னு எதை வச்சு சொல்றது அப்படின்னா, தந்தை உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுத்துட்டு போறாரு. ஆனா அந்த மாயைங்கிற பூனை உங்ககிட்ட அந்த ஆஸ்தியை பறிக்கிறது. அதனாலதான் இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாபாவை கூட பாருங்க, சாதாரணமான உடை அணிந்த உங்களை போலதானே இருக்காரு, இவரும் முயற்சியாளராக தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவருக்குள்ள தந்தை பிரவேசமாயிருக்கார் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவர்கிட்ட இருந்துதான் ஞானம் கிடைக்குது, அவர்கிட்ட இருந்துதான் ஆஸ்தி கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். இது ஃபேமிலி, இது ஒரு குடும்பம் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் பாப் தாதாட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லுங்க, ஆஸ்தி வாங்க போறோம். ஆமா சொல்றாங்க, ஆஸ்தி அவரிடமிருந்து கிடைக்கிறது என்று வேறு யாரும் கூற முடியாது. பாட்டனாரின் ஆஸ்திக்கு அனைவரும் அதிகாரி ஆவார்கள். சிவபாபாவின் அவிநாசி குழந்தைகளாக ஆத்மாக்கள் இருக்கவே இருக்கிறீர்கள். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவினுடையவராக ஆகும் பொழுது நீங்கள் அவருக்கு பேரன் பேத்திகள் ஆவீர்கள். இப்பொழுது நாங்கள் ஆத்மாக்கள் ஆவோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இதையோ மிகவும் உறுதியாக மனதில் நிறுத்த வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் தந்தையை சந்தித்துள்ளோம். இதற்கு முன்பு சரீர உணர்வு இருந்தது. என்னென்ன பெயர் உடையவர்கள் தான் சொத்து பெறுகிறார்கள். இப்பொழுது ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறார்கள். ஆத்மாக்கள் குழந்தைகள் ஆவார்கள். பரமாத்மா தந்தை ஆவார். குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய மேலா வெகு காலம் கழித்து நடக்கிறது. ஒரே ஒரு முறை பக்தி மார்க்கத்தில் பின் அநேக செயற்கையான மேலாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதான் பக்தி மார்க்கத்துல அந்த மேளா செய்யறாங்க அப்படின்னா, இங்க அந்த மேளா எப்படி நடக்குது அப்படின்றத சொல்றாரு. அவங்க கும்ப மேளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியும் கடலும் சேர்ற இடத்துல அந்த கும்ப மேளா கொண்டாடுறாங்க இல்லையா, அது போல இங்க தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு, ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு மேளா நடைபெறுகிறது. அதான் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க சிஸ்டர். மக்கள் இது எல்லாவற்றையும் விட அற்புதமான மேலா. ஆத்மாக்கள் பரமாத்மா வெகு காலமாக பிரிந்திருந்தனர். யார் ஆத்மாக்களாகிய நீங்கள், ஆத்மாக்களாகிய நாம் நமது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம், இனிமையான அமைதி இல்லத்தில் இருப்பவர்களாவோம் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது இங்கு உங்களது பாகத்தை நடித்து நடித்து களைத்து போயுள்ளார்கள். எனவே சன்னியாசி குரு ஆகியோரிடம் சென்று அமைதி வேண்டுகிறார்கள். அவர்கள் வீடு வாசலை விட்டு விட்டு காட்டிற்கு செல்கிறார்கள். அவர்களிடம் இருந்து சாந்தி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு அல்ல. இப்பொழுது அவர்கள் எல்லோரும் நகரத்திற்குள் வந்து விடுகின்றனர். காட்டில் குகைகள் எல்லாம் காலியாக கிடைக்கின்றன. பெரிய குரு ஆகி அமர்ந்துள்ளார்கள். அவர்கள் துறவற மார்க்கத்தில் ஞானம் அளித்து தூய்மையை கற்பிக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் திருமணங்களை செய்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் துறவரகம் மார்க்கத்தை சேர்ந்தவங்க. யாரு சாது சன்னியாசிகள் குருமார்கள் போன்றவங்க எல்லாம், அவங்கெல்லாம் தூய்மையா இருக்கிறதுக்கான பாடத்தை கற்பிக்கணும் மனிதர்களுக்கு. ஆனா என்ன செய்யறாங்க இந்த காலத்துல, திருமணம் செய்து வைக்கிறாங்க, விகாரத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க, தூய்மையற்றவர்களா ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார். அவங்க காட்டுல எல்லாம் இப்ப இருக்கிறது இல்ல, அந்த குகையெல்லாம் காலியா இருக்கு. பெரிய பெரிய பங்களா கட்டிட்டு நகரத்துக்கு வந்துட்டாங்க. அவர்களிடம் இருந்து சாந்தி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட எப்படி சாந்தி கிடைக்கும், அவங்கதான் திருமணங்கள்லாம் செஞ்சு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு அப்பா. குழந்தைகளாகிய நீங்களோ உங்களது யோக பலத்தினால் தங்களது கர்ம இந்திரியங்களை வசப்படுத்துகிறீர்கள். கர்ம இந்திரியங்கள் யோக பலத்தினாலே குளிர்ந்து விடும். கர்ம இந்திரியங்கள் சஞ்சலம் அடைகின்றன அல்லவா? இப்பொழுது எந்த ஒரு சஞ்சலத்தையும் ஏற்படாதவாறு கர்ம இந்திரியங்கள் மீது வெற்றி அடைய வேண்டும்.
யோக பலமின்றி கர்ம இந்திரியங்கள் மீது வெற்றி கொள்வது என்பது இயலாத காரியம். கர்ம இந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை யோக பலத்தினால்தான் விடுபடும் என்று தந்தை கூறுகிறார். ம், யோக பலத்தின் ஆற்றலோ இருக்கிறதல்லவா, இதில் மிகுந்த உழைப்பு தேவை. இனி போக போக கர்ம இந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை இருக்காது. ம், யோக சக்தி யுகத்திலோ எந்த ஒரு அசுத்தமான வியாதியும் இருக்காது. ம், இங்கு நீங்கள் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்தி செல்கிறீர்கள். யோக பலத்தால தான் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடியும். கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையுது இல்லையா? அப்ப கர்மேந்திரியங்களை சஞ்சலத்துல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னா யோக பலம் உங்களுக்கு அதிகமா வேணும். இங்க நீங்க புருஷார்த்தம் செய்து உங்க யோக பலத்தை அதிகரித்து கர்மேந்திரியங்களை அந்த சஞ்சலத்தன்மையில இருந்து விடுவிக்கிறீங்க, குளிர்ந்ததாக ஆக்குறீங்க. அதைத்தான் சத்தியுகத்துக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்றார். இங்க ஆத்மாவின் அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு தான் சத்தியுகத்துக்கு போகும் இல்லையா? அதனால அங்க எந்த ஒரு கர்மேந்திரியங்களும் சஞ்சலத்தன்மையில இருக்காது அப்படின்னு சொல்றார். ஓகே சிஸ்டர். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? கர்ம இந்திரியங்கள் தான் சொன்னாரா? ஆமா. சரி, ஓகே. ஒரு எனவே எந்த ஒரு அசுத்தமான விஷயமும் அங்கு இருப்பதில்லை. பெயரே சொர்க்கம் என்பதாகும். அதை மறந்துவிட்ட காரணத்தினால் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிடுகிறார்கள். இதுவரை கூட கோவில்களை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகியிருந்தது என்றால் பின்னர் விஷயங்கள் கூட நினைவிருக்க முடியாது. இந்த கோவில்கள் ஆகியவைகளை ஏன் கட்டுகிறார்கள்? அங்கு கர்ம இந்திரியங்கள் குளிர்ந்ததாக இருக்கும். எந்த ஒரு சஞ்சலத்தன்மை இருக்காது. சிவபாபாவிற்கோ கர்ம இந்திரியங்கள் இல்லை. மற்றபடி ஆத்மாவில் ஞானமோ முழுமையாக உள்ளதல்லவா? அவரே அமைதியின் கடல் மற்றும் சுகத்தின் கடல் ஆவார். அந்த ஜனங்கள் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்த முடிவதில்லை என்பார்கள். ம், யோக பலத்தினால் நீங்கள் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்துங்கள் என்று தந்தை கூறுகிறார். ம். அவங்களால கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடியாது அப்படின்றத சொல்றாரு. நம்ம இந்த யோக பலத்தினால கர்மேந்திரியங்களை வசப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த சாது சன்னியாசிகளாம் மூலிகை சாரை குடிச்சிட்டு கர்மேந்திரியங்களை வசப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இயற்கையாவே அவங்களால அந்த யோக பலம் கரெக்டான யோகம் இல்லாத காரணத்தால மனம் புத்தி ஒருமுகப்படுத்த கரெக்டா தெரியாத காரணத்தினால அவங்களுக்கு அந்த இயற்கையாவே அது வரல அப்படிங்கிறத சொல்றாரு. அதனாலதான் அவங்க மூலிகை சாரை குடிச்சிட்டு இப்படி கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்துறாங்க. ஆனா நீங்க உங்களுடைய யோக பலத்தினால கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்களாலையும் அது சாது சன்னியாசிகளுக்கு அப்படி சொல்லுவாரு. மனிதர்களாலையும் தூய்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா தூய்மையா இருக்க முடியலன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு காரணமும் அதுதான், கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடியல. ஏன்? அந்த அசுர சம்ஸ்காரம் இருக்குது. பதிவுகள் தான் மீண்டும் மீண்டும் மனம் புத்தியை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குது. அதனாலதான் அவங்க பாவம் தூய்மையாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. சொல்றாங்க, கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு சட்டத்திற்கு புறம்பான காரியம் செய்யாதீர்கள். ஏற்பட்ட லவ்லி ம், அன்பான தந்தையை நினைத்து நினைத்து அன்பு கண்ணீர் வர வேண்டும். ம், ஆத்மா பரமாத்மாவுடன் கலந்து விடுவது ஒன்றும் இல்லை. ம், சரீரத்தின் கடன் எடுக்கும் பொழுது ஒரே ஒரு முறை தந்தை சந்திக்கிறார். ம், எனவே இப்பேற்பட்ட தந்தையுடன் எவ்வளவு அன்பாக நடக்க வேண்டும். பாபாவிற்கு உத்வேகம் வந்தது அல்லவா? ம், எந்த அளவு பாபா உலகத்தின் அதிபதியாக ஆக்குகிறார். பின் இந்த பணம் செல்வம் அனைத்தையும் என்ன செய்வது? விட்டு விடலாம். அனைத்தையும் எப்படி பைத்தியம் போல் ஆகிவிட்டார். அனைத்தையும் பிரம்ம எப்படி மகோத்சவத்துக்கா? பைத்தியம் போல் ஆகிவிட்டார். உட்கார்ந்தபடியே இவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று எல்லோரும் கூட கூற முற்பட்டார்கள். தொழில் ஆகிய அனைத்தையும் விட்டுவிட்டு வந்துவிட்டார். அளவு கடந்த குஸ்தி ஏற்பட்டது. சாட்சாத்காரம் காட்சிகள் பெரிதல் ஏற்பட ஆரம்பித்தது. பிறகு மெதுமெதுவாக நாலேஜ் ஞானம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. குழந்தைகளாக நீங்கள் இங்கு பள்ளிக்கூடத்திற்கு வந்துள்ளீர்கள். ம், எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் லட்சியமோ இருக்கிறது அல்லவா? இது ராஜயோகமாகும். எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். நாம் பாபா வந்து எங்களது துக்கத்தை நீக்குங்கள், சுகத்தை அழியுங்கள் என்று யாரை நினைவு செய்து கொண்டிருந்தோமோ அவரிடம் நாம் இப்பொழுது படிக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். ம். ஓகே சிஸ்டர், என்ன சொன்னாரு சொல்லிடுங்க சிஸ்டர். இல்லையா? ம், ஒரு பாபா பைத்தியம் போல. ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாருல. ஆமா, ம், பாபாவிற்கு உத்வேகம் வந்துச்சு. ம், பாபா உலகத்தின் அதிபதியாக ஆக்குகிறார். அதாவது சிவபாபா ஆக்குறாரு நினைச்சாரு. பின் பணம் செல்வம் எல்லாத்தையும் விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ம். பைத்தியம் போல ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஓகே. உட்கார்ந்தபடியே அவருக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னு எல்லோரும் நினைச்சாங்களாம். ம்,
தொழிலாயிரத்தையும் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் சாட்சாத்காரம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. பிரம்மபாபாவுக்கு சொல்றாரு, இது மெதுவாக ஞானம் ஞானம் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. குழந்தைகளை, இங்கு நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வந்துள்ளீர்கள், எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு பாபா நமக்கு சொல்றாரு. மெதுவாக ராஜ்யத்தை பெறுவதற்காக, எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெறுவதற்காக வந்திருப்பீங்க அப்படின்னு அப்பா நமக்கு சமிக்கை கொடுக்கிறாரு. கர்மேந்திரங்கள் மூலமா எந்த துக்கம் கொடுக்கிற காரியத்தையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கிருஷ்ணர் போல குழந்தை கிடைக்க வேண்டும் என்று பெண் குழந்தைகள் கூறுகிறார்கள். அட, அவரோ வைகுண்டத்தில் கிடைப்பார் அல்லவா? கிருஷ்ணர் வைகுண்டத்தில் இருப்பவர். அவரை நீங்கள் ஊஞ்சல் ஆட்டுகிறீர்கள். எனவே அவரை போன்ற தந்தையோ அவரை போன்ற குழந்தையோ வைகுண்டத்தில் தான் கிடைப்பார் அல்லவா? இப்பொழுது நீங்கள் வைகுண்டத்தில் அரசாட்சியை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். அங்கு அவசியம் இளவரசர் இளவரசிகள் தான் கிடைப்பார்கள். தூய்மையான குழந்தை கிடைக்க வேண்டும் என்ற இந்த விருப்பம் கூட நிறைவேறுகிறது. பார்க்க போனால் சொல்றீங்களா பிரதர்? அதான் தூய்மையான குழந்தைகள். கிருஷ்ணர் போல எனக்கு கணவன் வேணும், குழந்தை வேணும்னு கேட்டுட்டு இருந்திருக்கீங்க பக்தி மார்க்கத்துல. அப்ப அது போன்ற குழந்தைகள் எங்க கிடப்பாங்க? வைகுண்டத்துல, சொர்க்கத்துல கிடப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அங்கெல்லாம் இளவரசன் இளவரசிகள் போன்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்கள போல உங்களுக்கும் அந்த கணவன் குழந்தைகள்லாம் கிடைப்பாங்க அப்படின்றத சொல்றாரு. அதுக்காக நீங்க நல்ல புருஷார்த்தம் செய்யணும். அப்பதான் சொர்க்கத்துல உயர்ந்த பதவி அடைய முடியும். இந்த இளவரசன் இளவரசி கூட எல்லாம் போய் வாழ முடியும் உங்களால அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரிங்க சார். தூய்மையான குழந்தையும் அங்க கிடைக்கும். ஆமா. பார்க்க போனால் இளவரசன் இளவரசிகள் இங்கு கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் நரகவாசி ஆவார்கள். நீங்கள் சொர்க்கவாசியை விரும்புகிறீர்கள். படிப்போ மிகவும் சுலபமானதாகும். நீங்கள் நிறைய பக்தி செய்துள்ளீர்கள், அடிவாங்கியுள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் எவ்வளவு குஷியுடன் புண்ணிய தீர்த்த இடங்களுக்கு செல்கிறீர்கள். அமர்நாத் யாத்திரை செல்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு குஷியுடன் புண்ணிய தீர்த்த இடங்களுக்கு செல்கிறீர்கள், அமர்நாத் போன்ற இடங்களுக்கு யாத்திரை செல்கிறார்கள். சங்கரன் பார்வதிக்கு அமர் கதை கூறினார் என்று நினைக்கிறார்கள். அமர்நாத்தின் உண்மையான கதையை நீங்கள் இப்பொழுது கேட்கிறீர்கள். இதுவோ தந்தை உங்களுக்கு கூறுகிறார். நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள். இவர் பாக்கியசாலி ரதம் ஆவார். இவர் சிவபாபா இதை கடனாக எடுத்துள்ளார் என்று அறிந்துள்ளீர்கள். பாபா எங்களால் பேச முடியவில்லை என்று கூறுகிறார்கள். இதுவோ நீங்கள் தான் புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும். இதில் பாபா என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறார் அப்பா. அதான், நீங்க தான் குழந்தைங்க, நீங்க தான் புருஷார்த்தம் செய்யணும். நான் பாக்கியசாலி ரதம், இவருடைய உடலை ஆதாரம் எடுத்து ஞானம் தான் சொல்ல முடியும். புருஷார்த்தம் என்னமோ நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். அமரக்கதையில சொன்னாரே, ஆமா, அது அமரக்கதை இவருக்குள்ள வந்துதான் சொல்றேன் அப்படின்றத சொல்றாரு. அமரக்கதைங்கிறது நீங்க அமரர்களா ஆகுறீங்க இல்லையா? அதாவது சங்கரன் பார்வதிக்கு அமரக்கதை கூறினார் அப்படின்னு நினைக்கிறார்கள். அது அமர்நாத் கோயில்ல அந்த மாதிரி சங்கரன் பார்வதிக்கு அமர்நாத் கதை கூறினதா சொல்றாங்க. ஆனா நீங்க எல்லோரும் பார்வதிகள், சிவன் பார்வதிக்கு கூறின கதை தான் அப்படின்னு சொல்றாரு. சிவன் பரமாத்மா தந்தையா இருக்காரு. நீங்க ஆத்மாக்கள் எல்லாருமே பார்வதிகள் தான், என்னுடைய நாயகிகள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அத சொல்றாரு. ஒருத்தருக்கு மட்டும் நான் அமர கதையை சொல்றதுல, ஆத்மாக்களாகிய உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் அப்படின்றத சொல்றாரு. சரிங்க சார். சொல்றாங்க, தந்தை குழந்தைகளாக உங்களை சிறந்தவர்களாக ஆக்குவதற்கான எளிய வழியை கூறுகிறார். ஒன்று, கர்ம இந்திரியங்களை வசப்படுத்துங்கள். இரண்டாவது, தெய்வீக குணங்களை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். தாரணை செய்யுங்கள். யாராவது கோபப்பட்டு பேசினார்கள் என்றால் கேட்காதீர்கள். ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றி விடுங்கள். விரும்பத்தகாத எந்த தீய விஷயங்களையும் கேட்கவே கேட்காதீர்கள். பாருங்கள், கணவர் கோபப்படுகிறார், அடிக்கிறார் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கணவன் கோபத்தை பார்க்கும் பொழுது அவர் மீது மலர் பொழியுங்கள். சிரித்து கொண்டே இருங்கள். யுக்திகளோ வழிமுறைகள் நிறைய உள்ளன. காமம் கோபம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? அவளைகள் முறையிடுகிறார்கள். ஒரு திரௌபதி அல்ல, எல்லோருமே ஆவார்கள். இப்பொழுது தந்தை மானவங்கப்படுவதில் இருந்து காப்பாற்ற வந்துள்ளார். இந்த மரண உலகத்தில் இது உங்களுடைய கடைசி பிறவி ஆகும் என்று தந்தை கூறுகிறார். அதாவது அந்த கர்மேந்திரியங்களை வசப்படுத்தணும், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். கோபம், அந்த கோபப்பட்டு தந்தை, அதாவது கணவன் நடிக்கிறார் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்?
அப்படின்றத சொல்றாரு. அதுக்காக நீங்க எப்பவும் அவர் கோவப்பட்டு பேசுறாங்க, நீங்க அவங்க மீது மலர் போடுங்க அப்படின்னு சொல்றாரு. மலர்னா எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. அப்ப இது போன்ற நிறைய யுக்திகள் இருக்குது. தீய விஷயங்கள் யாராவது பேசுறாங்கன்னா காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவப்படாதீங்க. கோபம் கொண்டவர்களா மனிதர்கள் இருக்காங்க. நீங்க அதுல இருந்தெல்லாம் விலகி இருக்கணும். அதற்கான நிறைய யுக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர். தந்தை கூறுகிறார். அப்பா சொல்றாங்க, ம் நான் குழந்தைகளாகிய உங்களை சாந்தி தாமம் அழைத்து செல்ல வந்துள்ளேன். ம் அங்கு தூய்மையற்ற ஆத்மாக்கள் போக முடியாது. எனவே நான் வந்து அனைவரையும் பாவனமாக ஆக்குகிறேன். ம் யாருக்கு என்ன பாகம் கிடைத்துள்ளதோ அதை முடித்துவிட்டு இப்பொழுது எல்லோரும் திரும்பி செல்ல வேண்டும். ம் முழு விருட்சத்தின் ரகசியம் புத்தியில் உள்ளது. மற்றபடி விருட்சத்தின் இலைகளை கணக்கிட்டுக் கொண்டிருக்க முடியுமா என்ன? எனவே தந்தை கூட அடிப்படை விஷயத்தை புரிய வைக்கிறார். விதை மற்றும் விருட்சம், அடுத்து மனிதர்களோ ம். ஏராளமாக உள்ளார்கள். விதை மற்றும் ஒவ்வொருவருக்கும் விருட்சம் அப்படின்னா அந்த இலைகள்ங்கிறது ஆத்மாக்கள். ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கணக்கிட்டு இருக்க முடியாது. எப்படி விருட்சத்துல இலைகள் இருக்குதோ அதே போல அந்த ஆத்மாக்களை கணக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற தந்தை விதை ரூபமா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சார். எனவே தந்தை கூட அடிப்படை விஷயத்தை புரிய வைக்கிறார். ம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இருப்பாரா என்ன? மனிதர்கள் பகவானோ அந்தர்யாமி ஆவார். ம் ஒவ்வொருக்குள்ளும் இருக்கும் விஷயத்தை அறிந்திருப்பார் என்று நினைக்கிறார்கள். இவை எல்லாமே குருட்டு நம்பிக்கையாகும். ம் நீங்கள் வந்து எங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குங்கள், ம் தூய்மையாக ஆக்குங்கள், என் ராஜயோகத்தை கற்பியுங்கள் என்று என்னை அழைக்கிறீர்கள் ம் என்று தந்தை கூறுகிறார். ம் அதான் எங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்க. அதுக்காக ராஜயோகம் வந்து எங்களுக்கு கற்பிங்க, எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படித்தான் கூப்பிட்டீங்க. அதுக்காக தான் தெய்வம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ம் இப்பொழுது நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை இந்த வழியை அளிக்கிறார் அல்லவா? ம் தந்தையினுடைய ஸ்ரீமத் மற்றும் விதிமுறை எல்லாவற்றையும் விட தனிப்பட்டதாகும். ம் வழி என்றால் ஆலோசனை. அதன் மூலம் நமது சத்கதி கிடைக்கிறது. அதே அதே ஒரு தந்தை மட்டுமே நமக்கு சத்கதி அளிப்பவராவார். ம் வேறு யாரும் இல்லை. இச்சமயத்தில் தான் அழைக்கிறார்கள். ம் சக்தியுகத்திலோ அழைப்பது இல்லை. இப்பொழுதுதான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு ராமன் என்று கூறுகிறார்கள். மாலை உருட்டும் பொழுது உருட்டியபடியே மாலையில் உள்ள பூ வரும் பொழுது அதனை ராம் என்று கூறி கண்களில் ஒத்திக் கொள்கிறார்கள். அது என்னதுன்னா அந்த மாலை 108 மணி மாலை இருக்குது அப்படின்னா அந்த ஜப மாலை இருக்குதுன்னா 108 முறை மந்திரம் சொல்லிட்டு கடைசியில அந்த முடிச்சு போட்டிருப்பாங்க. அதை பூ மாதிரி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. 108 முறை நம்ம சொல்லியிருக்கோமான்னு அவங்க எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த 108 அந்த மணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூ வரும். அந்த பூவை ராம்னு சொல்லி கண்ணில் ஒட்டிக்கிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 108 மணி மாலைங்கிறது வெற்றி மாலையில வைஜெயந்தி மாலையில வரக்கூடியவங்களினுடைய அடையாளம் அப்படின்னு பாப்பா சொல்லியிருக்காரு. சரிங்க. உங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு பிரதர், பாத்துங்க. ஓகே. ஆ, இப்ப கேக்குதா? பூ ஒரு இப்பதான் கிளியர் இருக்கு. ஓகே. ஒரு மலரை மட்டும்தான் ஜெபிக்க வேண்டும், மற்றது அவருடைய தூய்மையான படைப்பு. ம் மாலையை நீங்கள் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். யார் தந்தையுடன் சேர்ந்து சேவை செய்கிறார்களோ அவர்களுடையது இந்த மாலையாகும். சிவபாபாவை படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள். படைப்பவர் என்று கூறினால் எப்பொழுது படைத்தார் என்ற கேள்வி எழும். பிரஜாபித பிரம்மா இப்பொழுது சங்கமயுகத்தில் தான் பிராமணர்களை படைக்கிறார் அல்லவா? ம் சிவபாபாவின் படைப்போ அதிக அனாதியாக இருக்கவே இருக்கிறது. ம் பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குவதற்காக தந்தை வருகிறார். இப்பொழுது இருப்பது பழைய சிருஷ்டி, புதியதில் இருப்பவர்கள் தேவதைகள் ஆவார்கள். இப்பொழுது சூத்திரர்களை யார் தேவதையாக ஆக்குவது? இப்போது நீங்கள் மீண்டும் ஆகிறீர்கள். பாபா நம்மை சூத்திரரிலிருந்து பிராமணனாக மற்றும் பிராமணரிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார் என்பதை அறிந்துள்ளீர்கள். ம். அதான் தந்தை உங்களை என்ன சூத்திரன்ல இருந்து இப்ப பிராமணன் ஆக்கியிருக்காரு. அடுத்து நீங்க பிராமணன்ல இருந்து தேவதையாவும் தந்தையே ஆக்குறேன் அப்படின்றத சொல்றாரு. முதல்ல நீங்க தூய்மையற்றவர்களா சூத்திரர்களா இருந்தீங்க. இப்ப உங்களை அந்த நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குறதுக்கான புருஷார்த்தம் பிராமணர்கள் செய்துட்டு இருக்கீங்க. நாளைக்கு நீங்க முழுமையா தூய்மை அடையும் போது தேவர்களா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மீண்டும் அந்த வர்ணம் ஆரம்பிக்கும். தேவர்கள்ல இருந்து மறுபடியும் சத்திரியர்கள் ஆவீங்க, அப்புறம் வைசியர் ஆவீங்க, அப்புறம் மறுபடியும் சுத்ரர் ஆவீங்க. இப்படித்தான் அந்த வர்ணங்கள் சுத்தி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்க சிஸ்டர். பழைய சிருஷ்டியிலேருந்து புதுசு, புதிய சிருஷ்டியிலேருந்து பழசு எப்படி மாறுது அப்படிங்கிறது நமக்கு புரிய வச்சிருக்காரு. ம். இப்பொழுது நீங்கள் தேவதையாக ஆக வேண்டும் என்பதற்காக முதலில் பிராமணர்களாக ஆகி உள்ளீர்கள். ம். மனித சிருஷ்டியை படைப்பவர் பிரம்மா ஆகிறார். ம். அவர் மனித சிருஷ்டியின் தலைவர் ஆவார். மற்ற ஆத்மாக்களின் அவிநாசி அழியாத தந்தை சிவனோ ம். இருக்கவே இருக்கிறார். ம். இந்த எல்லா புதிய விஷயங்களையும் நீங்கள் கேட்கிறீர்கள். யார் புத்திசாலியாக இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல முறையில் தாரணை செய்கிறார்கள். மெல்ல மெல்ல உங்களுடையதும் விருத்தியாகி கொண்டே போகும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு வந்துள்ளது. நாம் உண்மையில் தேவதைகளாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம். ம். எல்லா ரகசியங்களையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதிகமான விஷயங்களில் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வாசிங்க இந்த சிஸ்டர். மாதிரி விஸ்தாரத்துல போவாதீங்கிறாரு. ம். எந்த மாதிரி விஸ்தாரத்துல? எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறோம், இந்த ரகசியங்களை நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. அதிகமாக விஷயங்களை சொல்ல வேண்டாம், அதை மட்டும் தெரிஞ்சுட்டு புத்தாத்தம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஆமா, 84 பிறவிகள் எடுத்திருக்கோம். அதாவது நம்ம 84 சரிவில் எடுத்திருக்கோம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த சாரம்ன்றது அந்த ஆத்மா உணர்வுல நீங்க இருக்கக்கூடிய விஷயம்தான். அங்க என்ன செய்துட்டு இருப்போம், ஏது செய்துட்டு இருப்போம் அப்படின்னு அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்றாரு. அங்க போகத்தானே போறீங்க, வாழத்தானே போறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அந்த விஸ்தாரத்துக்குள்ள போகாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் இது மட்டும்தான். ஆத்மா உணர்வுல இருக்கணும், பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணும், உங்களுடைய விகர்மங்களை விநாசம் பண்ணிக்கணும், அகர்மாவின் கணக்கை உருவாக்கணும். ஏன்னா அரைக்கல்பம் வாழ்றோம் அப்படின்னா அகர்மா நியூட்ரல் ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கான ஒரு சம்ஸ்காரம் வேணும். அதனாலதான் தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தை உருவாக்குங்கன்னு சொல்றாரு. நீ இந்த காரியத்துல மட்டும் கவனம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, தந்தையிடமிருந்து ஆசி பெறுவதற்காக முக்கியமான விஷயம் தந்தை கூறுகிறார். ம். ஒன்று, என்னை நினைவு செய்யுங்கள். மற்றொன்று, தூய்மையாகுங்கள், வேதர்சன சக்கரதாரி ஆகுங்கள் மற்றும் தனக்கு சமமாக ஆக்குங்கள். ம். எவ்வளவு சுலபமானது, நினைவு நிலைப்பது இல்லை, அவ்வளவுதான். நாலேஜ் ஞானமும் மிகவும் சுலபமானது. இப்பொழுது பழைய உலகம் முடிய போகிறது. பிறகு சத்தியுகத்தில் புதிய உலகத்தில் தேவதைகள் ஆட்சி புரிவார்கள். இந்த உலகத்தில் பழையதிலும் பழையது இந்த தேவதைகளின் படங்கள் இருக்கும். இந்த தேவதைகளின் படங்கள் ஆகும் அல்லது இவர்களுடைய அரண்மனைகள் ஆகியவை. புது உலகத்துல அந்த தேவர்களின் ஆட்சி அந்த ராஜ்யம் இருக்கும். அடுத்து இந்த பழைய உலகத்துல அவங்களுடைய சித்திரங்கள் அந்த சிலைகள் இருக்குது இல்லையா, அத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அரண்மனை எல்லாம் இருக்குங்கிறாரு. புது உலகத்துல அரண்மனை எல்லாம் இருக்கும். பழைய உலகத்துல அவங்க வாழ்ந்ததை விட படங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பழையதிலும் பழைய விஸ்வ மகாராஜா மகாராணியாக இருந்தோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். சரீரமோ அழிந்து போய் விடுகிறது. மற்றபடி படங்களை வரைகிறார்கள். இங்கு ஆட்சி புரிந்து கொண்டிருந்த லட்சுமி நாராயணர் எங்கு சென்றார்கள் என்பது இப்பொழுது யாருக்காவது தெரியுமா என்ன? ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள்? பிர்லா இவ்வளவு கோவில்கள் கட்டுகிறார், ஆனால் தெரியாமல் இருக்கிறார். பணம் சேர்ந்து கொண்டே போகிறது, மேலும் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இது தேவதைகளின் கிருபை ஆகும் என்று நினைக்கிறார்கள். ஒரு சிவனின் பூஜை என்பது ஒருவர் மீதான ஒரே அன்புடைய பக்தி ஆகும். ஞானம் அளிப்பவரோ ஞானக்கடலான ஒரே ஒருவர் ஆவார். மற்றது பக்தி மார்க்கமாகும். ஞானத்தினால் அரைக்கல்பம் சத்ததி ஆகிறது. பிறகு பக்தியின் அவசியம் இருப்பதில்லை. ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம். இப்பொழுது பக்தி மீது, பழைய உலகத்தின் மீது வைராக்கியம். பழையது இப்பொழுது முடிய போகிறது. இதன் மீது என்ன பற்று வைப்பது? எப்பொழுதோ நாடகம் முடிவடைகிறது. இப்பொழுதோ நாடகம் முடிவடைகிறது. நாம் வீட்டிற்கு செல்கிறோம். இப்போது நாடகம் முடிவடைகிறது, இப்ப வீட்டுக்கு செல்ல போறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிர்லா கோயில் கட்டிட்டு இருந்தாரு. ஆமா, அந்த பிர்லா இப்ப அதிகமான அந்த இப்ப கூட அந்த லட்சுமி நாராயணன் கோயில் கட்டினாங்க இல்லையா, அந்த டாடா பிர்லா அந்த மாதிரி போன்ற கோயில்கள் எவ்வளவு கோயிலாம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த லட்சுமி நாராயண் யாரு, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, இவங்க யாரு அப்படிங்கிற அந்த விஷயம் யாருக்கும் தெரியறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர் தேவதைகளின் கிருபை? இல்ல, பிர்லா கதை உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? நீங்க சொன்னீங்களே ஏற்கனவே ஒரு முறை. அதாவது லட்சுமி நாராயணனுக்கு லட்சுமியோட கோயில் கட்டினது அவர் தான் முதன்னு சொல்றாங்க. அது பிர்லா மகாலட்சுமிக்கு கோயில் கட்டினது.
ஓகே. அதனால இது தேவதையோட கிருபைன்னு அவர் நினைச்சுக்கிட்டு கட்டினாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு சிவனோட பூஜை அஹ் சிவனுக்கு தான் பூஜை செய்யணும். அவர் இந்த தேவி தேவதைகள்லாம் அந்த லட்சுமி வந்து நமக்கு வந்து கிருபை செய்யறா, அதனாலதான் நமக்கு இது வந்து செல்வம் சேருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் லட்சுமியோட கோயிலை கட்டினாரு, மகாலட்சுமி கோயில் கட்டினாருன்னு சொல்லுவாங்க. ஓகே 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 சரி. அதுதான் இங்க சொல்றாரு அப்பாவும். ம் அரைக்கல்பம் சத்கதியாகிறது, பிறகு பக்தியின் அவசியம் இருப்பதில்லை. ஞானம், பக்தி, வைராக்கியம் இப்பொழுது பக்தி மீது பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் ம் பழையது இப்பொழுது முடியப் போகிறது. இதன் மீது என்ன பற்று வைப்பது? இப்பொழுதோ நாடகம் முடிவடைகிறது, நாம் வீட்டிற்கு செல்கிறோம். இது குஷி இருக்கிறது, இந்த குஷி இருக்கிறது. ஒரு சிலர் மோட்சம் பெறுவதோ நல்லது, பிறகு வரவே வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். ஆத்மா நீர்க்குமிழி போல அது கடலில் கலந்து விடுகிறது என்பார்கள். ம் இவை எல்லாமே பொய்யாகும். ம் நடிகர் என்றால் அவசியம் நடிப்பார். வீட்டிலேயே இருப்பவர் நடிகர் ஆகிறாரா என்ன? மோட்சம் என்பது ஆவது இல்லை. இந்த நாடகம் முடிவில்லாததாக அனாதியாக அமைக்கப்பட்டுள்ளது. ம் இங்கு உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் கிடைக்கிறது? மனிதர்களினுடைய புத்தியில எதுவும் இல்லை. உங்களுக்கு தான் தந்தையிடமிருந்து ஞானம் மற்றும் ஆஸ்தி பெறுவதற்கான பாகம் உள்ளது. நீங்கள் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள். ம். ஆத்மா நீர் குமிழி போல அந்த துளியோட துளியே கரைஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடுது இல்லையா? அது போல தான் ஆத்மா பரமாத்மா ஜோதியோட ஜோதியா ஐக்கியமாயிடுது அப்படிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா ஆத்மாக்கள் எல்லாமே நீங்க நடிகர்கள், அவரவர்களுக்கான பாகம் இந்த நாடகத்துல பதிவாயிருக்குது அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய பாகத்தை நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. உம் எல்லாருமே தனித்தனி ஆத்மாக்கள் பரந்தாமத்துல இருந்தா கூட தனித்தனி சீட்ல தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவார். உம் எப்பவும் அந்த போல நீர்க்குமிழி போல கலந்துட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நடிகர்கள்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த நாடகத்துல உங்களுக்கு அழிவற்ற பாகம் இருக்குது. இந்த நாடகம் கூட அழிவற்றதா இருக்குது. உங்களுக்கு ஒருபோதும் மோட்சம்னா ஒண்ணும் கிடைக்காது. சாந்தி தாமத்துல வேணா அமைதியா இருப்பீங்களே தவிர மற்றபடி உங்களுக்கான பாகத்தை இங்க வந்து நடிச்சுதான் ஆகணும். ஓகே சிஸ்டர். ம்ஹும். ம் உங்களுக்குள்ள பதிஞ்சிருக்க பதிவை நடிக்கிறது யார்? அப்புறம் உங்களுக்காக இன்னொருத்தர் நடிக்க முடியாதுல்ல அப்படின்னு கேட்கிறேன். ம் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள், புருஷார்த்தம் அவசியம் செய்ய வேண்டும். அப்படியின்றி நாடகத்தில் இருந்தால் கிடைக்கும் என்பதல்ல. ம் அப்படி இருந்தால் பின் உட்கார்ந்து விடுங்கள். ஆனால் கர்மம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. கர்ம சந்நியாசம் என்பது நடக்க முடியாதது. கர்ம சந்நியாசம் அதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது கர்ம சேத்திரத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கர்ம சேத்திரத்துல கர்மா செய்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ம் எந்த காரியம் செய்யலைனாலும் அமைதியா உட்காந்துட முடியுமா உங்களால? உட்காரலாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு காரியம் நீங்க நடக்கிறீங்க, உட்காடுறீங்க, அதெல்லாம் கூட கர்மா தானே. எதுவுமே செய்யல, தூங்குறீங்கன்னா கூட தூங்குறதும் ஒரு கர்மா தானே. இல்ல மூச்சு இழுத்துட்டு தான் இருக்க முடியும் கர்ம சித்தத்துல, அப்புறம் மூச்சு இழுக்கிறது கூட ஒரு கர்மா தானே. கண்ணை திறந்து யாரையாவது பாக்குறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு கர்மா தானே. கர்ம சித்தத்துல நீங்க இருக்கதான் செய்யணும், கர்மா செய்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்ம சந்நியாசம் சொல்றதே தவறான வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். கர்ம நடக்க யோகியா முடியாதது. ம் கர்ம சந்நியாசம்ங்கிறது எப்படி நடக்கும்? நடக்கிறோம், போறோம், வர்றோம் இல்லையா? எல்லாமே கர்மா தானே. ஆமா. அப்படி கர்மா நமக்கு புரிய செய்யணும். வைக்கிறாரு. கர்மா செய்யணும். ஆனா ஆத்ம உணர்வுல இருக்கணும். பரமாத்மா தந்தையை நினைக்கணும். அதான் கர்ம யோகியா இருக்கணுமே தவிர கர்ம சந்நியாசம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே நமஸ்தே. ம் தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட், ம் யோக பலத்தின் ஆற்றல் மூலமாக தங்களது கர்ம இந்திரியங்களை குளிர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், வசப்படுத்தி வைக்க வேண்டும். ம் தீய விஷயங்களை கேட்கவும் கூடாது, கூறவும் கூடாது. எந்த விஷயங்கள் விருப்பமில்லாதவையோ அவற்றை ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றிவிட வேண்டும். ம். யோக பலத்தின் மூலமா உங்களுடைய கர்மேந்திரியங்களை குளிர்விக்கக்கூடியவர்களா இருக்கணும். கர்மேந்திரியங்களை வசப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அதுக்காக நீங்க யோக பலத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீய விஷயங்களை கேட்டாலும் ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஒரு காதால் வெளியேற்றிவிடும். அப்பா 2வது பாயிண்ட் சொல்றாங்க, தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெறுவதற்காக சுய தரிசன சக்கரதாரியாக வேண்டும். தூய்மையாக ஆகி தனக்கு சமமாக ஆக்கும் சேவையும் செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையணும், எல்லையற்ற ஆஸ்தி அடையணும்னா
சுயதர்சன சக்கரதாரியா ஆகணும், மற்றவர்களையும் ஆக்கணும். நீங்களும் தூய்மையாகணும், மற்றவர்களையும் தூய்மையாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. முரளி என்ற இசைக்கருவியின் மூலமாக மாயாவினை சமர்ப்பணம் ம் செய்ய வைக்கக்கூடிய முரளிதரனாகுக. ம் நிறைய முரளிகளை நீங்கள் கேட்டுள்ளீர்கள். இப்பொழுது அப்படியொரு முரளிதரனாக ஆகுங்கள். அதாவது மாயா சதா காலத்திற்கு சமர்ப்பணம் ஆகிவிட வேண்டும். ம் முரளி என்ற ரகசியத்தின் இசை கருவியை சதா வாசித்து வந்தீர்கள் என்றால் சதா காலத்திற்கு மாயா சமர்ப்பணம் ஆகிவிடும். ம் மாயா என்பது காரணம் என்ற முக்கிய ரூபத்தில் வருகிறது. ம் எப்பொழுது முரளி மூலமாக காரணத்திற்கு நிவாரணம் கிடைத்து விடுகின்றதோ அப்பொழுது சதா காலத்திற்கு மாயை முடிவடைந்து விடுகின்றது. ம் காரணம் முடிவுக்கு வருகின்றது என்றால் மாயை முடிவுக்கு வருவது ஆகும் அப்படின்னு அருமையான வரதானம் கொடுத்துருக்காங்க அப்பா. ம் எப்படி ஒரு பாம்பாட்டி மகுடி ஊதுனார்னா அதுக்கேத்த மாதிரி அந்த பாம்பு அசையுது இல்லையா? அதே போல நீங்க முரளி வாசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனம் புத்தினால தந்தை கிட்ட இருந்து நிறைய முரளியை கேட்டிருக்கீங்க, நிறைய முரளியை படிச்சிருக்கீங்க, வாசிச்சிருக்கீங்க. எல்லாம் புத்தியில தாரணை செய்து அத மாயையை வசப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மாயை விதவிதமான டெஸ்ட் பேப்பர் கொண்டு வந்தாலும் அதுக்கேத்தது மாதிரி முரளி பாயிண்ட்ஸ் அப்பா கொடுத்துருக்காருன்னா அதை வச்சு நீங்க அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாயை வரதே எதை வச்சு வருது? காரணங்கள் அதை வச்சுதான் வருது அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதற்கான நிவாரணம் கொடுத்தா அந்த காரணங்கள் முடிஞ்சு போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாயை காரணங்களை கொண்டுட்டு வரும். நீங்க தந்தை கொடுத்த ஞானத்தினால அந்த முரளியின் மூலமா அதுக்கு நிவாரணம் செய்திருங்க. அப்ப மாயை சமர்ப்பணம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், இப்படித்தான் மாயைய வெல்லக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் அந்த முரளி அப்படிங்கிறது இசைக்கருவி போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இசைக்கருவி தான் அந்த பாம்பாட்டிக்கு உதாரணமா. முரளி நம்ம வாசிக்கிறோம், மாயை அதுக்கேத்த மாதிரி வசமாயிடும் இல்லையா? அந்த பாம்பாட்டி ஈஸியா போய் அந்த பாம்பை பிடிச்சிருவார் இல்லையா? அது போல நீங்க மாயை காரணங்கள் அப்படிங்கிற பேப்பர்லாம் கொண்டுட்டு வந்துச்சுன்னா தந்தை கொடுத்த ஞானத்தின் மூலமா அந்த முரளியின் மூலமா அதுக்கு நிவாரணம் செய்யுங்க. அப்ப மாயை ஓடிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகம் சொல்றாங்க. அனுபவத்தின் சொரூபமாக ஆகுங்கள். அப்பொழுது முகத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் நிறைந்த விதியின் ஜொலிப்பு தென்படும். அதாவது டு பிகம் an embodiment of experience. அனுபவத்தின் சொரூபமா ஆகணும்னா then the sparkle of your fortune of the happiness will be visible on your face. நம்ம முகத்துல அந்த ஜொலிப்பு, அதிர்ஷ்டத்தோட ஜொலிப்பு தெரியும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. எப்ப அனுபவத்தின் சொரூபமா ஆகும்போது become an embodiment of experience, then the sparkle of your fortune and happiness will be visible on your face அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவத்தின் சொரூபமாகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவ மூர்த்தி ஆகுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அது போல நீங்க எப்ப அனுபவ மூர்த்தியா அனுபவத்தின் சொரூபம் உங்க முகத்துல தெரியுதோ அப்ப அந்த அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்ட நிறைந்த அந்த ஜொலிப்பு உங்க முகத்துல இருந்து தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த அதிர்ஷ்டம் நிறைந்தது விதிபூர்வமா அந்த ஜொலிப்பு வெளியே தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனுபவம் உங்க முகத்துல தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப உள்ளுக்கு இருக்க அந்த அகம் எப்படி இருக்கணும்? அந்த அனுபவங்களால நிறைந்ததா இருக்கணும். அந்த அகத்தினுடைய அழகு, அந்த அனுபவங்கள் தந்தை நினைவு செய்யறமா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸா அனுபவம் செய்யறது உள்ள இருக்கக்கூடிய மனம் புத்தி தானே. அந்த மனம் புத்தி அதை அனுபவம் செய்யும் போது முகத்துல அதனுடைய ஜொலிப்பு, மகிழ்ச்சி, அதனுடைய அமைதி எல்லாம் வெளிப்படையா தெரியும் இல்லையா? அதுக்காக தான் அது அதிர்ஷ்டம் நிறைந்த அந்த விதிபூர்வமான ஜொலிப்பு தென்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஜொலிப்பு தென்படும். அப்பா அவேக்கு சமைக்க கொடுக்குறாங்க. ஏப்ரல் மாசம் பூரா அந்த கம்பைன்டு சிவசக்தி சுரூபம் பத்தி சொன்னாங்க. இப்போ பியூரிட்டி, ராயல்டி அண்ட் பர்சனாலிட்டி பத்தி இந்த மந்த் பூரா அப்பா அவேக்கு சமைக்க கொடுக்குறாங்க. அவ்வியக்த சமிக்கை ஆன்மீக ராயல்டி, அதாவது தெய்வீகத்தன்மை மற்றும் பியூரிட்டி, தூய்மை என்ற பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் சிறப்புத்தன்மை பவித்திரதா, அதாவது பியூரிட்டி, தூய்மையாகும். இல்லறத்தில் இருந்து கொண்டே அபவித்திரத்தாவை துறவரம் செய்து இருப்பது
ம். கனவில் கூட அபவித்திரமான எண்ணங்களில் இருந்து முக்தி பெற்று இருப்பது என்பது உலகிற்கு சவால் விடுவதற்கான சாதனமாகும். ம். இதுவே பிராமணர்களாகிய உங்களின் ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி ஆகும். ம். சங்கமிக பிராமணர்கள் நீங்க தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப நீங்க இல்லறத்துல இருந்தாலும் தூய்மையாக இருக்க முடியும்னு உலகத்துக்கு சவால் விடுறீங்க. இதுதான் பியூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப தூய்மையின் மூலமா உலகத்துக்கு சவால் விடுறீங்க, நாங்க இல்லறத்துல இருந்தாலும் தூய்மையா இருப்போம் அப்படின்னு. அப்ப இந்த பியூரிட்டி காரணமா தான் உங்களுக்கு அந்த பிராமணர்கள் அப்படிங்கிற அந்த ராயல்ட்டியும் பர்சனாலிட்டியும் வருது அப்படின்னு சொல்றார். பியூரிட்டிங்கிறது தூய்மை, ராயல்ட்டிங்கிறது தெய்வீக தன்மை, பர்சனாலிட்டிங்கிறது ஆளுமை. நீங்க தூய்மையா வாழ்றீங்க, அதனால உங்களுக்கு அந்த தெய்வீக தன்மையும் வருது, கூடவே அந்த ஆளுமை பர்சனாலிட்டி அதுவும் வருது அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். பிரதர், பாபாவுக்கு நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். சாந்தி. தேங்க்யூ பாபா.